ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஹை ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஈஸியாகவே பண்ணிடலாம். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். கப் கணக்கு தான் இல்லை, நீங்கள் கிளாஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 150 கிராம் அளவில் இருக்கும். இப்போ பாத்திரத்தில் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப் அளவிலே 150 கிராம் அளவில் பச்சரிசி சேர்த்துக்கலாம். எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறம் அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம்பருப்பு சேர்த்ததும் 3/4 கப் அளவில் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு துவரம்பருப்பை விட கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் அடை தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3/4 கப் சேர்த்துட்டு 2-3 டைம்ஸ் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்ததும் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். தண்ணியோட அளவுன்னெலாம் எதுவும் கிடையாது. அரிசி பருப்பு மூழ்கிற அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 10 அளவில் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. தண்ணியிலே நம்ம ஊற வைக்க போகிறோம், அரிசி பருப்பு கூடயே சேர்த்து. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போதே வத்தல் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ட்ரையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வரமிளகாய் 10 சேர்த்ததும் மூடி போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு முக்கியமான டிப் என்னென்னா, இப்போ ஊற வைக்கும் போது 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்படியே 5 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நான் கிரைண்டரில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். வரமிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. கிரைண்டரில் டைரெக்டாக சில பேர் கை போடுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்படுறவங்க இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் வத்தலும் நல்லா ஓரளவுக்கு மையாக அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா அரைப்படட்டும். இடையில இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. வத்தல் நல்லா அரைப்படாமல் ஓரத்தில் போய் நின்றுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி பருப்பு ஊற வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியை ரொம்ப ஃபில்டர் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஓரளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி பருப்பு ஊறின தண்ணியே இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம தனியாக மாவு கரைக்கும் போது உப்பு சேர்க்குறத விட இந்த மாதிரி உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் டைம்லாம் எடுத்துக்காது, 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப மையாக அரைச்சிடாமல் ஓரளவுக்கு குறக்குறப்பாக இருக்கும்போது எடுத்துருங்க. இது கூட கிரைண்டர் வாஷ் பண்ண தண்ணி தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டதும் இப்போ கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 மூடி அளவில் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வாசத்துக்கு பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் முருங்கை இலையும் கூட சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இரும்பு தோசைக்கல் வச்சு நல்ல கல் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கோங்க. இந்த மாவு நீங்கள் அரைச்சோன்னே 2-3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது மட்டும் எடுத்து வெங்காயம், தேங்காய், அந்த மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அந்த டைமிங்கில் தோசை ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் தோசை. அதே சமயம் அடை தோசைக்கு கடலெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா சீக்கிரமே கருகி வந்த மாதிரி வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சே சுடுங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் உள்ள. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.